எரிபொருள் QR கோட் பதிவு செய்ய முடியாமல் பலர் சிரமப்பட்டீர்களா? இப்போ அதற்கான பெரிய அப்டேட் வந்துவிட்டது. அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய தகவல் படி QR அமைப்பில் இருந்த பெரும்பாலான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே மக்களுக்கு நிவாரணமா அல்லது இன்னும் சிக்கல்கள் இருக்கிறதா? பார்ப்போம் முழு தகவலை. எரிபொருள் QR கோட் அமைப்பில் இருந்த தொழில்நுட்ப சிக்கல்களில் சுமார் 95% தீர்க்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் யரங்க வீரரத்ன அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு QR சிஸ்டம் பயன்படுத்தும் மக்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி முன்பு பதிவு செய்யப்படாத 4,39,000க்கும் அதிகமான வாகனங்கள் புதியதாக இந்த அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தற்போது 5.1 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் இந்த QR கோட் அமைப்பை பயன்படுத்தி வருகின்றனர். இது சிஸ்டம் மீதான நம்பிக்கை மீண்டும் அதிகரித்திருப்பதை காட்டுகிறது. ஆனால் இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு QR சிஸ்டம் பல சிக்கல்களை சந்தித்தது. மக்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகள் பதிவு செய்ய முடியாத நிலை, OTP வராத பிரச்சனை, மொபைல் நம்பர் மிஸ்மேட்ச், வாகன உரிமை மாற்ற சிக்கல். இதனால் ஃபியூவல் பெறுவதில் பெரிய தாமதங்கள் ஏற்பட்டன. சில இடங்களில் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையும் உருவானது. இப்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக சிஸ்டம் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது, சர்வர் கெபாசிட்டி அதிகரிக்கப்பட்டுள்ளது, டெக்னிக்கல் எரர்ஸ் ஃபிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. இதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மேம்பட்டுள்ளது. மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால், முன்னர் வாகன உரிமை மாற்றம் செய்யும் போது பெரிய சிக்கல்கள் இருந்தன. ஆனால் இப்போது பழைய ஓனர் அக்கவுண்டிலிருந்து வாகனத்தை ரிமூவ் செய்யலாம். அதற்கு பிறகு புதிய ஓனர் எளிதாக ரெஜிஸ்டர் செய்யலாம். எந்த டிலேவும் இல்லாமல் ப்ராசஸ் நடக்கும். இது செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் யூசர்ஸுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த QR சிஸ்டம் சரியாக செயல்பட்டால் எரிபொருள் விநியோகம் சீராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்னெசரி கியூஸ் குறையும், ஃபியூவல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் ஆகும், மிஸ்யூஸ் குறையும், ஓவரால் எக்கானமிக்கும் பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். அதே நேரத்தில் எரிபொருள் பற்றாக்குறை குறித்து பீதியை பரப்ப வேண்டாம் என்றும் QR சிஸ்டம் குறித்து தவறான தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் அரசாங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் இன்னும் QR கோடு பதிவு செய்யவில்லை என்றால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து உங்கள் வாகனத்தை இப்போதே பதிவு செய்யலாம். நீங்கள் QR சிஸ்டம் பயன்படுத்தும் போது எந்த சிக்கல்களை சந்தித்தீர்கள்? இப்போது இந்த அப்டேட் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் முக்கிய செய்திகளுக்கு மறுபக்கம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.